வெல்கம் டு தீபா ஒயர் ஒர்க்ஸ். பாருங்கள், நம்ம போன வீடியோவில் இந்த கூடைக்கு கட்டு ஒயர்லாம் சொல்லி போட்டிருந்தோம். இதை ஒரு ட்ரெண்டிங்காக நம்ம ஹேண்ட்பேக் மாதிரி மாடல் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம கட்டு ஒயரோட அளவுகள்லாம் சொல்கிறோம் பாருங்கள். இப்போ நம்ம இதுக்கு 20 கட்டு ஒயர் எடுத்துருக்கோங்க. 2 ப்ரௌனு, 2 சில்வரு, 2 ப்ரௌனு, 2 சில்வருன்னு நம்ம மொத்தமாக 10 மெரூனும் 10 சில்வரும், சரிங்களா? டோட்டலாக 20 கட்டு ஒயர் எடுத்திருக்கோம். அடிப்பாகம் பார்த்தீங்கன்னா 10 வரிசைகள் பின்னியிருக்கோம். அதாவது மெரூனில் 2 ஸ்டார்ட் பண்ணது, அப்புறம் 2 சில்வரு, 2 மெரூனு. அதே மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா 2 சில்வரு, 2 மெரூனு, மொத்தமாக 10 வரிசைகள் நம்ம பின்னியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த சைடில் ஒரு விரல் நீளத்துக்கு துண்டு ஒயர் விட்டு நம்ம ஜாயின் பண்ணுறதெல்லாம் வீடியோவில் பார்த்துருக்கோம், சரிங்களா? இது ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் சுத்து ஒயர் கொடுத்துருக்கோம். என்ன கலரு? சில்வர் கலரில் துண்டு ஒயர் கொடுத்து சிவன் கண் மாறாமல் நம்ம பின்னிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்து ஒயர் சில்வர் கலர் கொடுத்து 5 வரிசைகள் பின்னியிருக்கோம், சரிங்களா? 1 2 3 4 5 வரிசைகள் பின்னிட்டு, அதுக்கப்புறம் அதே மாதிரி மெரூன் கலரில் சுத்து ஒயர் வச்சு நம்ம எத்தனை வரிசைகள் பின்னியிருக்கோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 வரிசைகள் பின்னி ஒரு வரிசையை உள்ள மடக்கி சொருகிட்டோம், ஓகேங்களா? டோட்டலாக நமக்கு 20 பூக்கள் கிடச்சிருக்குது. 20 வரிசை நம்ம பின்னியிருக்கோம். ஹைட்டில் 20 வரிசைகள் நம்ம பின்னியிருக்கோம். இந்த அளவுக்கு நமக்கு ஹேண்ட்பேக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ஏணிப்படி முடிச்சுல தான் பின்னியிருக்கோம். இங்கே பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு நம்ம எப்படி பின்னியிருக்கோன்னு நான் காட்டுறேன். இப்படி உள்ள நம்மளுக்கு ஃபினிஷிங் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்படி நீட் ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன் நான். பாருங்கள், சைடில் ஏணிப்படி முடிச்சு தெரியுதுங்களா? இங்கே தெரியுதுங்களா? சைடில் ஏணிப்படி முடிச்சு இதோ இந்த மாதிரி ஏணிப்படி முடிச்சு நம்ம சைடில் பின்னிட்டு வந்திருக்கோம், சரிங்களா? கூட பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம், எப்படி நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு, சரிங்களா? இதெல்லாம் முடிஞ்சதுங்க. இப்போ நம்ம ஹேண்ட்பேக் முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 11 அடி கட்டு ஒயர். இருங்க, ஒயர் அளந்து காட்டுறேன் உங்களுக்கு. கைப்பிடிக்கு ஒரு கட்டு ஒயரோட அளவுகள் பார்க்கலாம் நம்ம. இப்போ பாருங்க, இது 2 அடி ஸ்கேலு, இங்கே 1ஆம் நம்பரில் வச்சுருக்கேன், சரிங்களா? பாருங்க, 24னா 2 அடி ஸ்கேல். இது 2 4 6 8 10 11 அடி, சரிங்களா? 11 அடி எப்போவுமே 1 இன்ச்சு நம்ம சேர்த்து எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த பக்கம் 3 ஒயர் இருக்குங்களா, ஃப்ரண்ட்டில் 3 ஒயர் வந்திருக்கு, பேக்கில் 2 ஒயர் வந்திருக்கு. ஒரு ஒயரோட அளவு 2 அடி. 2 4 6 8 10, இது பாதியில் நின்றுருக்கு, சரிங்களா? மொத்தம் 11 அடி, ஓகேங்களா? ஒரு கட்டு ஒயரோட அளவு 11 அடி. இந்த மாதிரி நாட் ஹேண்டில், அதாவது நம்ம சாதா முடிச்சில் கூட பின்னுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஹேண்டில் நம்ம பின்னியிருக்கோம். இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக அழகாக நம்ம எப்படி பின்னுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், இப்போ நாம் இந்த இடத்துல கைப்பிடி வரணும்னு நாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், தெரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு துண்டு ஒயர் கொடுத்து நம்மளுக்கு ஹேண்டில் எங்கே வேணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பார்த்திங்களா, இங்கே துண்டு ஒயர் கொடுத்துருக்கேன், தெரியுதுங்களா? ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். அதுக்கு நேர் பாருங்கள், 5ஆவது வரிசையில் நான் எடுத்திருக்கேன். 1 2 3 4 5ஆவது வரிசையில் இந்த ஒரு ஒயரை உள் பக்கமாக விட்டு இந்த பக்கமாக எடுத்து எப்பவும் போல் பேஸ் நாட்டு ஒன்று போட்டுக்கிட்டேன், சரிங்களா? அதே மாதிரி இது நம்ம 2 ஒயர் ஹேண்டில் தாங்க.
கூட பின்ன தெரியாதவங்க கூட சாதா முடிச்சு கூட பின்ன தெரிஞ்சால் இந்த ஹேண்டில் பின்னிடலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த மேல் ஹோல் இருக்கு இல்லைங்களா, இதில் விட்டு ரைட் சைடில் விட்டு லெஃப்ட் சைடு எடுத்துக்கணும். ஓகேங்களா? எடுத்துட்டு 2 ஒயரையும் இப்படி ஈவனாக பிடிச்சிக்கணும். பாருங்கள், இப்படி ஈவனாக எடுத்துக்கணும். சரிங்களா? இப்படி ஈவனாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஈவனாக வச்சுக்கணும். சரிங்களா? ஒயர்லாம் திரும்பாமல் இப்படி ஈவனாக வச்சுக்கணும். ஈவனாக வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த ஒயரை இப்படி லெஃப்ட் சைடு ஒரு லூப் மாதிரி மடிச்சுக்கணும். இந்த ரைட் சைடு இருக்குது இல்லைங்களா, இந்த ஒயர் எடுத்து இந்த லூப் மேலே போட்டு எப்பவும் போல் நம்ம சாதா நாட்டு எப்படி பின்னுவோம் அதே மாதிரி தான். சரிங்களா? இந்த ஒயரை மேலே வச்சு இந்த ரைட் சைடு ஒயர் எடுத்து இந்த லூப்பில் விட்டு எடுத்தால் நாட் ஃபார்ம் ஆகிடும் நமக்கு. ஓகேங்களா? பாருங்கள், இந்த ஒயரை பிடிச்சி நல்லா டைட் வச்சுருங்க. கீழே கூடையோட நல்லா அட்டாச்சாக இந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டுடணும். ஓகேங்களா? முடிச்சு போட்டு அதுக்கப்புறம் இந்த 2 ஒயரையும் பிடிச்சி பாருங்கள், இப்படி ஈவனாக இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்கதா, ஒரு ஒயர் கீழே இருக்குது, ஒரு ஒயர் மேலே இருக்குது. சரிங்களா? இந்த ஒயரோட பூ வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குது, இந்த கீழ் ஒயரோட பூவு கீழே பார்த்த மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்படி ஆப்போசிட்டாக தான் போட்டிருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம சைடில் பாருங்கள், இந்த கீழே ஒயரை இருக்கு இல்லைங்களா, அந்த ஒயரோட ஒரு ஒயரை எடுத்து இப்படி லூப் மாதிரி மடிச்சுக்கணும். மேல் சைடு ஒரு ஒயர் இருக்கு இல்லைங்களா, இங்கே மேல் பூ போட்டோம் இல்லைங்களா, இந்த ஒயரை எடுத்து இந்த லூப் மேலே போட்டு இப்படி ஒரு பூ ஒன்று நம்ம பின்னிக்கணும். சரிங்களா? எப்பவும் போலையே தான் பேஸ் நாட் எப்படி பின்னுவோமோ அதே தாங்க. லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரும் ரைட் சைடு இருக்கிற ஒயரையும் பிடிச்சி நம்ம நாட் பின்னிக்கணும். தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இங்கே ஒரு நாட் ஃபார்ம் ஆயிடுச்சா நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு நாம் கீழையும் மேலையும் பார்த்தோம், இப்போ இங்கே சைடில் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ 3வது நாட்டு நம்ம சைடில் போட்டிருக்கோம். இப்போ 4வது நாட்டு பார்க்கலாங்க. அதே மாதிரி தான் சைடில் இருக்கிறத இடது கை பக்கம் இருக்கிற ஒயரை இப்படி லூப் மாதிரி மடிச்சுக்கிறோம். வலது கை மேலே இருக்கிற ஒயரை தூக்கி அந்த லூப் மேலே போட்டு இப்படி நாட் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ லெஃப்ட் சைடு ஒரு நாட்டு, ரைட் சைடு ஒரு நாட்டு, ஸ்டார்ட் பண்ணது கீழே ஒரு நாட்டு, மேலே ஒரு நாட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பக்கம் நம்மளுக்கு நாட்ஸ் கிடச்சிருச்சு. சரிங்களா? இங்கே பாருங்கதா, இது கீழே போட்ட நாட்டு, இது மேலே நம்ம ஸ்டார்ட் பண்ண நாட்டு, இது 2 ஒயரையும் பிடிச்சி நம்ம சைடில் போட்ட நாட்டு, இது இப்போ போட்டு காட்டினது. அது லெஃப்ட் சைடு, இது ரைட் சைடு. சரிங்களா? இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், கூடை இப்படி திருப்பிக்கணும். சரிங்களா? இது கூடையை திருப்பி தான் நம்ம கைப்பிடி பின்னிட்டு வரணும். சரிங்களா? இப்போ எப்பவும் போல் இங்கே ஒரு நாட்டு நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும். நான் இந்த ஹேண்டில் வந்து பிகினர்ஸ்க்காக தாங்க பொறுமையாக சொல்லித்தரேன். பிகினர்ஸ் நீங்கள் பார்த்து இதை கற்றுக்கோங்க. இது எல்லா கூடைகளுக்கும் நம்ம போடலாம், ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இது நம்ம கூடை மாதிரியே இந்த ஹேண்டில் பின்னுறதுனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பீட்ஸ் கூடைகளுக்கெல்லாமே இந்த மாதிரி ஹேண்டில் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த ஹேண்டில் பிகினர்ஸ் கூட கற்றுக்க முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா கூட போட தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் பேஸ் நாட்டு தெரியும். இந்த கைப்பிடி நம்ம பேஸ் நாட்டில் பின்னுறோம். சரிங்களா? அவ்வளோதாங்க. இப்படி கூடை சுற்றி நம்ம பின்னிகிட்டே வர வேண்டியதுதான். லெஃப்ட் சைடு ஒரு ஒயர், ரைட் சைடு ஒரு ஒயர், எப்பவும் போல் எடுத்து ஒரு நாட்டு.
அதே மாதிரி மறுபடியும் கூடை திருப்பி விட்டு பாருங்கள், இப்படி திருப்பிக்கணும். இப்படி 2 சைடும் இப்படி வர ஈவனாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒயரையே பிடிச்சி பின்னிடக்கூடாது. ஆப்போசிட்டாக இப்படி வருது பார்த்தீங்களா? இந்த ஒயரை தான் எடுத்து பின்னணும். இப்போ தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த பக்கம் வர்ற 2 ஒயரை பின்னியிருக்கோம். இப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, கீழ்ப்பக்கம், மேல் பக்கம். சரிங்களா? 4 சைடும் நாட்ஸ் வருதான்னு நம்ம பார்த்துக்கணும். ஒரே பக்கமாக இருக்கிற ஒயரை நம்ம பின்னிடக்கூடாது. அப்போ வந்து நம்மளுக்கு தப்பாக வரும். சரிங்களா? இப்படி நாம் பேஸ்கெட்டை சுற்றி பண்ணணும். இப்போ பாருங்கள், இது ஒரே மாதிரி வந்துடுச்சு, அந்த ஒயரு ஒரே மாதிரி வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் கூடை திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுட்டு இடது கை பக்கம் இருக்கிற லூப்பாக மடித்து வலது கைப்பறை இருக்கிற ஒயரை லூப்புக்கு மேலே போட்டு இப்படி மடித்து எப்பவும் போல் பேஸ் நாட் நம்ம பின்னுறோம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் இப்படி நம்ம பின்னிகிட்டே வரணும். சரிங்களா? இப்போ நம்ம ஹேண்டில் பாருங்கள், இந்த அளவுக்கு பின்னியிருக்கோம். இதே மாதிரி நான் பின்னி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி அழகாக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி ஹேண்டில் அழகாக கிடைக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? இது மாதிரி நான் பின்னி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.